Hi students, today we are going to study about sexual reproduction in flowering plants. So plants எப்படி reproduction ஆகுது அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். First we goes to introduction. All flowering plants show sexual reproduction. Flower produce பண்ண எல்லா பிளான்ட்ஸும் என்ன காமிக்குது? Sexual reproduction காமிக்குது. The structure of inflorescence, flower and floral parts show an amazing range of adaptation to ensure the formation of end product. அமைப்புகள் இல்லையா, அதில் இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ளவர், ஃப்ளோரல் பார்ட்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு அடாப்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த அடாப்டேஷன்ஸ்னால அதுக்கு என்ன பண்ண முடியுது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால அதுக்கு என்ன கிடைக்குது? இட் கெட் ஃப்ரூட் அண்ட் சீட். ஃப்ரூட்டும் கிடைக்குது, சீடும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ த எண்ட் ப்ராடக்ட் இஸ் வி கால்ட் அஸ் ஃப்ரூட் அண்ட் சீட். ஸோ the end product of reproduction is known as sexual reproduction is known as fruit and seed. When we take a seed, the seed containing outer coat known as seed coat is there. Inside there is a cotyledons are there. If a dicotyledons means two cotyledons are there. Mono means single and embryo is present. In the embryo there is a plumule and radicals are also present. Then what is meant by embryology? Embryology is the study of development of embryo. For embryo development of study another embryology. The branch of botany that deals with the nature and development of a structure is called embryology. Then flower. Flower is a fascinating organ. Flower illa namakku kauduku namma oru aachiriyathodu paakana oru organ da. Namakku flower enadu aesthetic santosham kodukudhu. Social nammal oru social event il nammal flower use cheyana. Religious சாமிக்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்குது? ஃப்ளவர் கொண்டு வைக்குது. சாமியை டெக்கரேட் பண்ண ஃப்ளவர் யூஸ் பண்ணது. கல்ச்சர் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணால் நம்மள அதில் ஃப்ளவர் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நமக்கு ஃப்ளவர்னு சொன்னால் ஆஸ்தட்டிக்கு நமக்கு இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கொடுக்குது. தென் அது நம்மளை என்னது சுபம் நல்லதுக்கு எல்லாம் நம்மள என்ன பண்ணணும்? ஃப்ளவர் யூஸ், நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்மள ஃப்ளவர் யூஸ். பட் பயாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இஸ் a modified content shoot. ஒரு ஷூட் மாடிஃபை பண்ணி தான் எது உருவாகுது? ஃப்ளவர் உருவாகணும்னு யார் சொல்லணும்? பயாலஜிஸ்ட். அதோட வேலை என்னது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆஞ்சியோஸ்பர்ம். ஆஞ்சியோஸ்பர்ம் இஸ் ஆல்வேஸ் known as a flowering plant. ஸோ அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ல ஃப்ளவர் ஷூட் மாடிஃபைடு பண்ணி தான் உருவாகுனது. அது ரீப்ரொடக்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல வருது யாரு? பயாலஜிஸ்ட். A typical angiospermic flower, ஒரு டிபிக்கல் ஃப்ளவர் சொன்னாங்க அதுக்கு 4 வேர்ல்டு, 4 லேயர் இருக்கு. 4 வேர்ல்டு மீன்ஸ் 4 லேயர் ஆர் ஃபாரல் பார்ட்ஸ் ஆர் ஃபாரல் அப்பெண்டிஜஸ்னு சொல்லிக்கலாம். They are, what are they? They are calyx, corolla, andrecium and gynoecium. So this is the another flower. இது ஒரு ஃப்ளவர் காமிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளவர்ல பாருங்க, this is receptacle இல்லையா? உங்க தலாமஸ் அல்லங்க என்னது சொல்லலாம்? தலாமஸ் சொல்லல இது. Then இது என்னது? calyx. Calyx consists of sepals. இது corolla. Corolla consists of petals. Corolla maximum colorful இருக்கும் இல்லையா? நடுவில் இருக்கிற கிரீன் கலர் இருக்கிற என்னது? இது ஸ்டிக்மா. அதோட இது ஸ்டைலு. இதுக்குள்ள ஓவரி, அதுக்குள்ள ஓவில் இருக்கும். இது ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் எல்லோ கலர் இருக்கிறது தான் ஆந்தர். ஆந்தர் பிளஸ் ஃபிலமெண்ட் is known as andrecium. The stigma, style and ovary is known as gynoecium or carpels. நம்ம ஒரு ஃப்ளவர் எடுத்து அது என்ன இருக்கு? எசென்ஷியல் ஆர்கன்ஸ் இருக்கு, நான் எசென்ஷியல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? நான் எசென்ஷியல் ஆர்கன்ஸ் மீன்ஸ் ஆக்சசரி ஆர் ஹெல்பிங் வேர்ல்ட் ஆர் பெரியான் மெம்பர்ஸ்னு சொல்லும். தே ஆர் ஸ்டெரைல் பார்ட், அது வச்சு நம்ம ஃபர்டிலைஸ் பண்ண முடியாது. எசென்ஷியல் பார்ட் வந்து ரீப்ரடக்டிவ் வேர்ல்ட் ஆர் ஸ்போரோஃபில்லஸ், தே ஆர் ஃபர்டைல் பார்ட். ஸோ நம்ம நான் எசென்ஷியல் ஆர்கன்ஸ் இதெல்லாம் கேலிக்ஸ் ஆர் செப்பல்ஸ், கொரோலா ஆர் பெட்டல்ஸ். இந்த கேலிக்ஸும் கொரோலையும் ஜாயின் பண்ண என்ன ஃபார்ம் ஆகும்? டெப்பல்ஸ் ஆர் அதர்வைஸ் known as perianth. The fertilized part of the flower is known as andrecium or stamens, gynoecium or carpels. Then அவங்க flower parts வந்துட்டு வீடியோல காமிச்சிருக்கேன். This is we call as ovary. அதுக்குள்ள பாருங்க ஓவில்ஸ் இருக்கு. ஓவில்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு இல்லையா? பிளாசண்டா வச்சு. தென் அதுக்கு மேல ஸ்டைலு, அதுக்கு மேல ஸ்டிக்மா இருக்கு. தென் என்னது இருக்கு? ஆந்தர் இஸ் தேர், filament is there. Pre-fertilized structure and events. Fertilization நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள structures என்னெல்லாம் நடக்குது fertilization முன்னாடி? Pre-fertilized structures and events. Stamens, microsporangium and pollen grains. First you study about stamens or microphyll or male sex organ பத்தி நம்ம படிப்போம். So it consists of two parts. இதுக்கு என்ன இருக்கு? ரெண்டு parts இருக்கு. What are they? Anther and filament. இல்லையா? These are the two parts present in the male sex organ. So first we goes to anther. Anther is a broad knob like fertile part. Okay, இது ஒரு broad knob, இதுதான் fertile part. A typical angiospermic anther has two lobes. ஒரு typical antherனா ரெண்டு lobe இருக்கும். Such anther are known as dithecous. So dithecous means what? Anther has
two lobes and ரெண்டு lobes இருந்தா that is we call as a diathecus. இங்க ஒரு lobe இருக்கு, இங்க ஒரு lobe இருக்கு, ரெண்டு lobe இருக்கா, so it is known as a diathecus. நம்மளே கட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, இது முழுசா வச்சிருக்கு filament. இதுதான் என்னது anther. அது கட் பண்ணி காமிச்சா அது ரெண்டு lobe இருந்தா that is we call as a diathecus. This is we call as carpel. carpelக்குள்ள என்ன இருக்கும், ovary இருக்கும் இல்லையா. so here they shows microsporangium. microsporangium சொன்னா it is a male, there is another anther தான் கட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த ஆந்தர்ல பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம், மைக்ரோஸ்போர்ஸ் இங்க என்ன இருக்கு, 1 2 3 4 இருக்கு இல்லையா. டூரிங் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல 4 இருக்கும், மெச்சூர் ஆகும்போது இது 2ஆ மாறும். ஓகேவா. சோ இங்க டப்பீட்டியம் இஸ் தேர், இன்னர்ல டப்பீட்டியம், டப்பீட்டியத்துக்கு உள்ள மைக்ரோஸ்போர் இருக்கு, அதை சுத்தி மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கு. டைத்திகஸ் ஆந்தர் கன்சிஸ்ட் ஆஃப் 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா, 2 in each. டைத்திகஸ்ல 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு. ஓகேவா. 2 in each lobe, ஓவர் வந்துட்டு 2 இருக்கும் இல்லையா, 2 லோப் தானே இருக்கும், தட் இஸ் டைத்திகஸ் இல்லையா. அது எங்கா இருக்கும்பா, அதுல என்ன இருக்கும், 4 இருக்கும். ஓகேவா. திஸ் இஸ் டாட்டூரா மெட்டல், ஊமத்துங்கான்னு சொல்லுவோம்ல, அந்த பூ தான். நீங்க வழியில எல்லாம் பார்க்கலாம், இது ப்ராக்டிகல் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆந்தர். ஆந்தர் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆந்தர்ல யங் ஸ்டேஜ் இல்லையா. யங் ஸ்டேஜ்ல பாருங்க 4 ரவுண்ட் இருக்கு இல்லையா. இதுக்குள்ள என்ன இருக்கு, மைக்ரோ பாலன் கிரெயின்ஸ் இருக்கு, மைக்ரோ பாலன் சாக்கு. இது 4 சாக் இருக்கு, 4 சாக்குக்குள்ள மைக்ரோ பாலன் கிரெயின்ஸ் இருக்கு, கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கு. இது என்ன ஆகுது, undergo division and maturation will be take place. இது monothecous anther consists of 2 microsporangia in one lobe. ஒரு லோப்ல 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும், it is monothecous. ஓகேவா. monothecous இல்ல பாத்தீங்கன்னா ஒரு லோப் தான் இருக்கும் இல்லையா, அதுல 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். and filament. filament is a sterile part, long and slender. filament fertilization பண்ணது யூஸ் பண்ண முடியாது. the proximal of end of the filament is attached to the thalamus, petals or tepals. இந்த ப்ராக்சிமல் எண்ட் பாத்தீங்கன்னா எங்க தலாமஸ்ல போய் அட்டாச் ஆயிருக்கும், இல்ல பெட்டல்ஸ்ல போய் அட்டாச் இருக்கும், இல்ல டப்பல்ஸ். ஓகே. பெட்டல்ஸ் சொன்னா என்னது, நம்மோட ஃப்ளவர்ல என்ன இருக்கு, கொரோலா இருக்குல்ல, கொரோலோட அந்த பார்ட்ஸ் தான் என்ன பெட்டல்ஸ் சொன்னது. டப்பல்ஸ் சொன்னா கேரிக்ஸும் கொரோலையும் ஜாயின் பண்ணி ஃபார்ம் ஆனதான் என்னது, அதாவது செப்பல்ஸ் பெட்டல்ஸ் இஸ் நோன் அஸ் டப்பல்ஸ். இன்னைக்கு இது இன்னொரு பேர் இருக்கு என்னது, பெரியாங். இதுதான் என்னது, ஸ்டிக்மா. ஓகேவா. இதுல ஏதோ வந்து விழுந்தா ஃபால் ஆகும். இதுதான் என்னது, ஆந்தர். இதுக்குள்ளதான் பாலன் கிரெயின்ஸ் இருக்கு. எல்லோ கலர் இருக்குல்ல, ரெட் கலர் இருக்குன்னா ஸ்டிக்மா. இதுக்கு நடுவில் இருந்து இருக்குனுங்க, நடுவில் இப்படி போனதான் என்னது, ஸ்டைல். அதுக்கு லாஸ்ட் என்ன இருக்கும், ஓவர் இருக்கு. 1 மார்க் முக்கியமா. இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் ஆஃப் ஃப்ளவர் இஸ் கால்ட் டேஷ். ஃப்ளவரோட மேல் செக்ஸ் ஆர்கன் எது? ஓகே, they given as a stamen, carpels, petals, sepals. So the answer is very good, stamens. அடுத்த question. A broad knob-like fertile part of the stamen is called filament, carpel, petal, anther. ஓகேவா. The broad knob of fertile part of stamen is called dash. stamen ரெண்டு பகுதி தான் இருக்கு, ஒன்னு filament பகுதி இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு, anther. Very good. monothecous anther is seen in, monothecous anther நமக்கு எதில பார்க்கலாம், we can see monothecous anther in நம்மள டயக்ராம்ல பார்த்தது hibiscus or hibiscus. structure of a microsporangium. microsporangium structure நம்மள டீடைலா படிக்க போறோம். ஒரு young anther consists of homogeneous mass. homogeneous mass னா ஒரே மாதிரி செல்ஸ், அப்ப ஒரே மாதிரி குரூப் அங்க இருக்கும். of meristematic cell. meristematic cell என்னது, they are undifferentiated cell. meristematic cells என்னது, they are undifferentiated cells called primary sporogenous cells surrounded by anther wall. anther wall வந்து சுத்தி இருக்கு. anther wallக்கு உள்ள group of same cells are there. அது meristematic cell. meristematic cell means undifferentiated cells. primary sporogenous cells from microspore mother cell is 2n inside the microsporangia. so இந்த mass cell meristematic cells இருக்குல, இதெல்லாம் என்னது, 2n condition இருக்கு. 2n means என்னது, diploid condition இருக்கு. ஓகேவா. they are 2n condition. ஒன் மார்க் கேட்கலாம் இல்லையா, microsporangia 2n or n, diploid haploid கேட்கலாம். ஓகேவா. so it is என்னது, microsporangia diploid. the first diagram பாருங்க, நாலு இடத்துல என்ன இருக்கு, இந்த pollen grains ஃபார்ம் ஆகுது இல்லையா, நடுவில் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அல்லது வாஸ்குலர் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. அது மெச்சூர் ஆகும் பாருங்க, இந்த ரெண்டு லோவும் என்னது, ஜாயிண்ட் ஆகுது, ஜாயிண்ட் ஆகி சிங்கிள் ஆகுது இல்லையா, இந்த பக்கம் இந்த பக்கம் that is equals to diathecus. இந்த டிப்ரெஷன் இருக்குல்ல, டிப்ரெஷன் இஸ் known as ஸ்டாமியம் இல்லையா. இதனை சுத்தி இருக்கிற லேயர், மொத்தமா சுத்தி இருக்கிற லேயர் தான் என்னது, எபிடெர்மிஸ். இதனை சுத்தி இருக்கு, இதனை சுத்தி இருக்கு எபிடெர்மிஸ். உள்ள இருக்குனதான் என்னது, மைக்ரோ ஸ்போர் மதர் செல்ஸ், they are 2n இல்லையா. தென் இதுல ஒரு மிடில் லேயர் இருக்கு, இன்னர் மோஸ்ட் டப்பியேட் இருக்கு. when we take the anther wall, anther wall consists of following layer. என்ன லேயர் இருக்கு, epidermis. outer one cell thicker layer, ஒரு செல் thickness இருக்கிற லேயர் தான் the thin wall cell present between the two pollen sac. ஓகேவா. outer one cell thick layer தான் epidermis,
The thin walled cell present between the two pollen sac belongs to epidermis is called stomium. രണ്ട് pollen sac இருக்குல்ல, pollen sac வந்துட்டு ரெண்டு இருக்கு டைத்தீகஸ்ல. ஓகேவா? சோ இந்த ரெண்டு pollen sac இடையில இருக்குன்னா அந்த லேயர் எபிடெர்மிஸ் லேயர் ரொம்ப தின்னா இருக்கும் இல்லையா, ஈஸியா உடை. that is known as stomium. The function of stomium is pollen sac descends. இது உடஞ்சி இது வழி தான் pollen sac pollen grains வெளியே வருது இல்லையா. இது ஒரு pollen sac, இது ஒரு pollen sac. அந்த இடையில ஒரு thin layer of epidermis இருக்கு, stomium. அது உடஞ்சி தான் pollen grains வெளியே வரணும் இல்லையா. So this is diathecus. Diathecus எத்தனை sac இருக்கு pollen sac? 4 pollen sac இருக்கும். மெச்சராம்பு அது 2 pollen sac ஜாயின் பண்ணி ஒண்ணா இருக்கும். The next layer endothecium. The cells of this layer have a cellulosic fiber thicken arising from the inner tangential wall which help in descent of anther wall due to their hydroscopic nature. இது வாட்டர் அப்சர்வ் பண்ணா இது என்னது உடையும் வெடிக்கும் இல்லையா. So that is we called as another dehiscence. So இது மெச்சூர் ஆகுன டைம்ல ஈரப்பதம் தட்டினா இது என்ன ஆகுது, இது பிரேக் ஆயிடும். The cells of this wall have cellulosic fiber thickness arise from the inner tangential wall which help in descent of anther due to their hydroscopic nature. So உங்க டயகிராம் கொடுத்திருக்கு. outer epidermis, அது கீழே தான் யார் இருக்கு, endothecium இருக்கு. அதுக்கு கீழே தான் யார் இருக்கு, tapetum is there. tapetum endodermis இடையில தான் யார் இருக்கு, மிடில் லேயர் இருக்கு. உள்ள மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கு. இது ஒரு சாக்கு, இங்க ஒரு சாக்கு இருக்கு. ரெண்டு சாக்கு இடையில இருக்கிற இந்த தின் லேயர் தின் ஏரியா தான் என்னது ஸ்ட்ராமியம். இதுதான் என்னது மெச்சராம்பம் வெடிக்கிறது. அது வழிதான் pollen grains வெளியே வருது. Then middle layer இல்லையா. Middle layer is a 1 to 3 layer of 1 to 3 layers of cells and these layers are ephemeral. This layer degenerated மெச்சராம் இந்த லேயர் degenerate ஆகும். எந்த லேயர், மிடில் லேயர். ஓகேவா. ஸோ மிடில் லேயர் எங்க கொடுத்துருக்கு, இங்க கொடுத்துருக்கு. இது என்ன ஆகுது, 1 to 3 ஓகே லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இங்க இருக்கும். அது என்ன ஆகுது, இது இஸ் எபிமெரல் மெச்சராம் இது degenerate ஆகும். Then innermost layer that is a tapetum. Tapetum தான் உள்ள இருக்கணும். innermost layer தான் என்னது tapetum which is surround the sporogenous tissue. Sporogenous tissue சுத்தி இருக்குன்னா இன்னர் லேயர் தான் என்னது tapetum இல்லையா. இங்க tapetum காமிச்சிருக்கு, என்னது yellow கலர் காமிச்சிருக்கா, இன்னர் லேயர் இல்லையா. tapetum nourish develop pollen. இங்க pollen grains டெவலப் ஆயிருக்குல்ல, அதுக்கு தேவையான இது என்னது ஃபுட் எல்லாம் இதுதான் சப்ளை பண்ணும். அதனால நரிஷ் என்னது ஊட்டி வளர்க்கணும். The cells of tapetum possess dense cytoplasm and generally have more than one nucleus. இதுல dense cytoplasm இருக்கும். ஒரு செல்லில் என்ன இருக்கும், more than one nucleus present இருக்கும். That is tapetum. அப்ப நமக்கு என்ன இருக்கு, 4 லேயர் இருக்கு இல்லையா. outer layer is known as epidermis, then endothecium is there, middle layer is there, tapetum. These are the 4 layers which surround the microsporangium. Then நடுவில் என்ன இருக்கு, அஞ்சாமது sporogenous tissues. Each cells of the sporogenous tissues is capable of giving rise to microspore tetrads. Therefore, each one is potentially pollen mother cell. இதுக்குள்ள இருக்கிற எல்லா செல்லுக்கும் என்ன எபிலிட்டி இருக்கு, capability to give rise to microspore tetrad ஃபார்ம் பண்ணதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு. அதனால they are potential pollen mother cells னு சொல்லலாம். Microsporogenesis. What is microsporogenesis? The process of formation of microspore from pollen mother cell. pollen mother cell னா மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகணும். அந்த ப்ராசஸ்ல தான் நம்ம என்ன சொல்லலாம், மைக்ரோபோரோஜெனிசிஸ் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் த்ரூ மியோசிஸ் இஸ் கால்டு மைக்ரோபோரோஜெனிசிஸ். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் பார்த்தீங்கன்னா 2n கண்டிஷன் இருக்கு. அது n கண்டிஷனுக்கு மாற்றின ப்ராசஸ் தான் என்னது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கலாம். அதாவது half number of chromosome நம்பர் பாதி ஆகும். The microspores are arranged in a cluster of 4 cells. Okay, microspore 4 cells cluster arrangement இருக்கு. They are called microspore tetrads. This is pollen mother cell இல்லையா. pollen mother cell என்ன இருக்கு, டிப்ளாய்டா இருக்கு. இது undergo meiosis. meiosis-ல 2 டிவிஷன் இருக்கு, meiosis 1 and meiosis 2. meiosis 1 is a reduction division. அதுல எத்தனை குரோமோசோம் இருக்குமோ அது பாதியா டிவைட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா. meiosis 2 is normal mitosis. So meiosis 1ல என்ன ஆகுது, ஒரு செல்ல 2 ஆகும். meiosis 2ல என்ன ஆகும், ஒரு செல்ல 4 ஆகும். இது 4 ஆயதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, அது தனித்தனியா பிரிஞ்சு போகும். ஓகேவா. செப்பரேட் த pollen grains மாறும். So this is we call as a tetrad or haploid pollen cells இல்லையா. tetrad வந்து 4 haploid pollen grains are getting one cell undergo meiosis. Okay, ஒரு செல்ல மைட்டோசிஸ் நடந்தா நமக்கு எத்தனை செல் கிடைக்கும், 2 செல் கிடைக்கும். மைட்டோசிஸ் எங்க நடக்கும், பாடி செல்ல நடக்கும் இல்ல, நார்மல் செல்ல நடக்கும். மியோசிஸ் எங்க நடக்கும், கேமெட்ஸ்ல நடக்கும் இல்லையா, அதாவது குனாட்ஸ்ல இருக்கிற செல்ஸ் நடக்கும். So when a cell undergo meiosis we get 4 cells. When a cell undergo mitosis we get 2 cells. Then உள்ள ஃபார்ம் ஆன அந்த மைக்ரோஸ்போர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், pollen grains. pollen grains are generally spherical, measured about 25 to 50 μ microns in diameter. The cell wall of the pollen grains is
sporoderm, which consists of 2 layers. இந்த செல் வால்னா pollen grains சுத்தின செல் வால் நம்ம ஸ்போரோடம் சொல்லலாம். அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்ன ஆகுது, கெமிக்கல்னால எல்லாம் ஈஸியா அது டிஸ்ட்ரோ ஆகாது. அதனால உள்ள இருக்குன்னா அதனால பாதுகாப்பு வைக்கக்கூடிய அந்த லேயர் தான் என்னது ஸ்போரோடம். The hard outer layer is called exen. இதுல outer ரொம்ப ஹார்டா இருக்கிற லேயர் இருக்கு, அது நம்ம எக்ஸன் பேர் வச்சிருக்கு. Inner layer is called indane. இந்த ரெண்டு லேயர் தான் உள்ள இருக்கிற pollen grains பாதுகாப்பா வைக்குவாங்க. அந்த லேயரை பத்தி சொல்லலாம் இல்லையா. The exen is made up of sporopollen. Exen எதனால உருவாக்கப்பட்டிருக்கு, ஸ்போரோபொலனால் உருவாக்கப்படும். Sporopollen is a fatty substance. இது fattyனால உருவாக்கப்பட்ட சப்ஸ்டன்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் இல்லையா. ஆர்கானிக் மெட்டீரியல்னால நமக்கு ரெசிஸ்டன்ஸ், அதாவது அதுல எதுவும் அதுல டேமேஜ் பண்ணி உள்ள இருக்கிற டேமேஜ் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்பவுண்ட் தான் என்னது, ஸ்போரோபொலன். ஸ்போரோபொலன் இஸ் a fatty substance, one of the most resistant. Resistant means அது பிரதிரோதிக்கும் it and prevent the entry of chemicals or anything inside TS of a pollen grain. Pollen grain structure கேட்டா இதுதான் நீங்க வரணும் இல்லையா. அது என்ன இருக்கும், it consists of a germ pore, nuclei, then indane is there, exen is there, then thickness of cellulose. ஓகேவா. இதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு, ஒன்னு என்னது லார்ஜ் nucleus and one small nucleus is there. There is a vegetative nucleus and generative nuclei are present inside the pollen grains. Exen is not affected by high temperature. Exen எதனால affect ஆகாது, high temperature நால affect ஆகாது. Strong acid or alkaline, no enzyme is known to degrade it. எந்த enzyme என்ன பண்ண முடியாது, destroy பண்ண முடியாது. ஓகேவா. So exen is not affected by high temperature. நம்மள எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுக்கல அது எதுவும் ஆகாது. ஸ்ட்ராங் ஆசிட்ல அது டிசால்வ் ஆகாது, ஆல்கலைன் டிசால்வ் ஆகாது, எந்த என்சைம் டைஜஸ்ட் பண்ணாது. ஓகேவா. அதனால உள்ள இருக்கிற கம்போனன்ட்ஸ் பாதுகாப்பா இருக்கும். Because of the presence of sporopollen, pollen grains of the past plants are well preserved as fossils. ஓகேவா. இது ஸ்போரோபொலன் இருக்கிறதுனால pollen grains என்ன ஆகுது, நமக்கு ப்ரிசர்வ் பண்ண முடியும், அது ஃபாசிலா ப்ரிசர்வ் பண்ண முடியும். Pollen grains exen has prominent aperture called germ pore where pollen sporopollen is absent. இதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையோட பேர் தான் என்னது, germ pore. அந்த இடத்துல மட்டும் யார் இருக்காது, ஸ்போரோபொலன் இருக்காது. ஏன்னா அது வழிதான் என்னது pollen grains ஜெர்மினேட் ஆனது இல்லையா. மீதி எல்லா இடத்துல இப்படி எல்லா இடத்துல சுத்தி இருந்தாங்க அது வெளியே வர முடியாது. ஸோ அது ஜெர்மினேட் ஆகுதுக்கு ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. ஸோ அது வழி கெமிக்கல்ஸ் என்ன வாட்டர் உள்ள போனா என்னது, they start to germinate. Indane is made up of cellulose and pectin. செல்லோஸும் பெக்டின் வச்சுதான் எது உருவாகி இருக்கு, இண்டேன் உருவாகி இருக்கு இல்லையா. டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். The microspore is the first cell of male gametophyte. Male gametophyteல first cells யாரு, microspore. The germinating of microspore start in mother place. Microspore may be the best defined as partially developed male gametophyte. Microspore divide mitotically into large vegetative cell and small generative cell. இந்த மைக்ரோஸ்போரை மைட்டோட்டிக்லி ரெண்டா டிவைட் ஆகும், ஒரு பெரிய வெஜிடேட்டிவ் செல்லும் ஒரு குட்டி அல்லது ஸ்மால் ஜெனரேட்டிவ் செல்லும் ஃபார்ம் ஆகும். ஓகே. The generative cell is spindle shape with a dense cytoplasm. Generative cell பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும், அதுல டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும் and நியூக்ளியஸ். ஓகேவா, அதுல நியூக்ளியஸ் இருக்கும். So this is the germ pore, this is the exen, அதுக்குள்ள இண்டேன் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு. So இது என்ன ஆகுது, ரெண்டா பிரியணும் இல்லையா. என்னது ஜெனரேட்டிவ் செல் அண்ட் வெஜிடேட்டிவ் செல் இதுக்குள்ள இருக்கு இல்லையா. இது ஸ்டிக்மைல், அதாவது ப்ராப்பர் ஸ்டிக்மைல் ஃபாலோ ஆகுனா இதுல பாலன் டியூப்ஸ் ஜெர்மினேட் ஆகும். எது வழி, அந்த ஜேம் போர் இருக்குல்ல, அந்த இடத்துல யாரும் இல்ல, ஸ்போரோபொலன் இல்ல இல்லையா, அது வழி டியூப் ஃபார்ம் ஆகும். அந்த டியூப்ல யாரு பாஸ் ஆகி வரும், டியூப் நியூக்ளியை, தட் இஸ் மெயில் நியூக்ளியை இல்லையா. மெயில் நியூக்ளியை பார்த்தீங்கன்னா சில இதை பாலன் கிரேட்ஸ் ரெண்டு இருக்கும், சில இதுல என்ன ஒன்னு இருக்கு. ஒன்னு இருந்தீங்கன்னா அந்த பாலன் டியூபுக்குள்ள வந்துட்டு அது டிவைட் ஆகி ரெண்டா மாறும். Pollination take place as two cell stage. இல்ல pollination ரெண்டு செல் தான் இருக்கும், ஒரு வெஜிடேட்டிவ் செல் ஒரு ரீப்ரொடக்டிவ் செல் இருக்கும். எதுக்குள்ள, pollen grains உள்ள 60% of angiospermல அப்படிதான் இருக்கும். In remaining 3 cell stage, மீதி 40% என்ன இருக்கும், 3 cell stageல இருக்கும் இல்லையா. The further development of male gametophyte take place on the stigma. இவ்வளவுதான் என்னது எதில் நடக்கும், pollen grains நடக்கும். மீதி வந்துட்டு எங்க நடக்கணும், ஸ்டிக்மைல ஃபாலோ ஆயிருக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ pollen grains எடுத்தீங்கன்னா சில pollen grainsல என்ன இருக்கும், ஒரு செல்லு ரெண்டு செல்லு தான் இருக்கும், ஒரு என்ன இருக்கும் ஜெனரேட்டிவ் செல்லு இருக்கும், ஒரு வெஜிடேட்டிவ் செல்லு இருக்கும். சிலதுல ரெண்டு ஜெனரேட்டிவ் செல்லு இருக்கும், ஒரு வெஜிடேட்டிவ் செல்லு இருக்கும் இல்லையா. ஸோ 60% என்ன இருக்கும், ரெண்டு செல்லு தான், ஒரு வெஜிடேட்டிவ் செல்லும் ஒரு ஜெனரேட்டிவ் செல்லும். 40% ரெண்டு ஜெனரேட்டிவ் செல்லும் ஒரு வெஜிடேட்டிவ் செல்லும் இருக்கும். ஓகே, இப்போ பாலன் கிரெயின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாலன் கிரெயின்ஸ் எங்க ஃபாலோ ஆகணும், they fall on the stigma. இப்போ இந்த இங்க டயக்ராம் காமிச்சிருக்கு இல்லையா,
இதுல என்ன ஃபார்ம் ஆகுது? மைக்ரோஸ்போர் மதர் செல் மியோசிஸ் நடந்து 4 டெட்ராட் ஃபார்ம் ஆகுது. அது pollen grains மாறுது. அந்த pollen grains by wind or water or insect வழியா எங்க ஃபால் ஆகணும்? ஸ்டிக் மேல் ஃபால் ஆகணும். ஸ்டிக் மேல் ஃபால் ஆகுனதும் இதுல என்ன ஸ்டார்ட் ஆகும்? pollen tube ஃபார்ம் ஆகும். pollen tube ஃபார்ம் ஆயிட்டு என்ன இப்ப 2 செல் தானே இருக்கு. அப்ப அந்த ஜெனரேட்டிவ் செல் டிவைட் ஆகி திருப்பி 2ஆ மாறும். ஓகேவா? So the sperm cells in the pollen tubes வந்து நமக்கு சொல்லலாம் அது 2 இருக்கும். வெஜிடேட்டிவ் செல்ஸ் 1 தான் அப்படியே இருக்கும். இந்த 2 செல் என்ன பண்ணும் நமக்கு அடுத்து படி. So indent comes out in the form of pollen tube from the germinal pole. germinal pole வழியா வெளியில வர்றது யாரு? இது indent தான். So extend வெளியே இருக்கு, அதுல ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டன் வழியா யார் grow ஆகும்? indent grow ஆகி ஒரு டியூபா வருது. அதுல எத்தனை இருக்கும்? 3 செல் இருக்கும். ஓகேவா? The pollen grains are either monocyphonous with one pollen tube or polycyphous with more than one pollen grains. சிலதுல பாத்தீங்கன்னா ஒரு pollen tube தான் இருக்கும், சிலதுல more than one pollen tube இருக்கும். ஒரு pollen tube இருக்குன்னு எக்ஸாம்பிள் cucurbitaceae, many pollen tubes இருக்குன்னு எக்ஸாம்பிள் malvaceae. ஸோ நமக்கு இங்க காமிச்சிருக்கு pollen grain, எக்ஸ்டென்ட் காமிச்சிருக்கு, அப்பாச்சர் காமிச்சிருக்கு, ஓப்பனிங் வழியா 2 ஃபார்ம் ஆகுது. அது எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு? 3 நியூக்ளியஸ் இருக்கு. pollen tube 2 என்னது ஜெனரேட்டிவ் ஒரு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு. then they fall on the stigma. ஸ்டிக்மேல் ஃபால் ஆயிட்டு அந்த டியூப்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த டியூப் வந்துட்டு எதுக்குள்ள போனோம்? அந்த ஓவியலுக்குள்ள போனோம். அதுதான் டயக்ராம்ல காமிச்சிருக்கு. ஓவியல்ல மைக்ரோபைல் இருக்கு, அது வழிதான் உள்ள போக முடியும். அதான் டயக்ராம்ல காமிச்சிருக்கு. இங்க பாருங்க ஸ்டிக்மேல் வந்துட்டு pollen grains வந்து அட்டாச் ஆயிருக்கு. The generated cell divide mitotically to form 2 male gametes called sperm. இந்த generated cell பாத்தீங்கன்னா mitotically divide ஆகுது. ஓகே, மியோசிஸ் நடந்து அது ஹாப்ளாய்டா மாறி இருக்கு. இப்போ என்ன நடக்குது? மைட்டோசிட்டிக்கலி டிவைட் ஆயிட்டு 2 மேல் கேமெட் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் we called as sperms னு சொல்லலாம். The male gametes are non-motile. இது motile mobile கிடையாது and amoeboid. They are slightly unequal in size. Size வந்துட்டு unequal, equal கிடையாது. At this 3 cell stage the pollen is called mature male gametophyte. இப்போ இந்த 3 நியூக்ளியஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இந்த pollen grains என்ன சொல்லுவாங்க? mature male gametophyte னு சொல்லுவாங்க. ஓகேவா? So this is the pollen grains. இந்த pollen grainsல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒரு ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு, ஒரு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸும் இருக்கு. அது என்ன ஆகுது? ஸ்டிக்மேல் ஃபால் ஆயதுக்கு அப்புறம் pollen tube ஃபார்ம் ஆகும். pollen tube ஃபார்ம் ஆகும்போது அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் 2ஆ டிவைட் ஆகுது. undergo mitosis to form 2 nucleus and vegetative nucleus அப்படியே இருக்கு. அந்த pollen tube வழியா பாஸ் ஆகும். முன்னாடி யார் போகுது? வெஜிடேட்டிவ் செல் போகுது, பின்னாடி என்ன போகுது? ஜெர்மினல் செல்ஸ், ஸ்பெர்ம் செல்ஸ் பின்னாடி மூவ் ஆகுது இந்த pollen tube. What is the function of pollen tube? Pollen tube is used to carry non-motile sperm. இந்த அந்த ஸ்பெர்முக்கு என்ன பண்ண முடியாது? மூவ் பண்ண முடியாது. அப்ப எடுத்துட்டு போறதுக்கு யாரு? pollen tube. pollen tube தான் கேரி பண்ணது. அந்த non-motile sperm vegetative nucleus enter first in the pollen tube and its vestigial structure soon disintegrate. Vegetative nucleus தான் ஃபர்ஸ்ட் என்டர் ஆகணும், அதுதான் முன்னாடி போயிட்டு இருக்கும். அது வெஸ்டிஜியல், அதுக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால அது என்ன ஆகுது? திடீர்னு டிசப்பேட் ஆகும் அல்லது டிஸ்ட்ராய் போயிடும். growth of the pollen tube is chemotropic. pollen grains grow ஆகணும் எது பேஸ் பண்ணி? கெமிக்கல் பேஸ் பண்ணி. move towards the chemical substance apical and conform to the tip of the pollen tube. அப்ப அங்கிருந்து ஒரு கெமிக்கல் கம்போனன்ட்ஸ், அந்த கெமிக்கல் கம்போனன்ட் pollen grains வான்னு கூப்பிடும். அது பேஸ் பண்ணி தான் அந்த growth அந்த பக்கத்து அந்த கெமிக்கல் எங்க இருந்து கூப்பிடுமோ அந்த பகுதியிலேயே அது grow ஆகி போயிட்டே இருக்கு. ஓகேவா? அந்த கெமிக்கல் எங்க இருக்கும்? ஓவரிக்கு உள்ள ஓவியல்ல இருக்கும். ஓகேவா? அதுதான் என்ன கூப்பிடணும். The pollen grains of many species cause several allergy and bronchitic salivation in some people. இந்த pollen grains வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும் இல்லையா? ஸ்மாலா டஸ்ட் மாதிரி அது ரொம்ப அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண, ஏன்னா சின்னதா இருக்கனால அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணா அது விண்ட் வழியா ஸ்ப்ரெட் பண்ணி இன்ஹேல் பண்ணா சிலவங்களுக்கு என்ன வருது? அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. Weed Parthenium histophorus, that is a carrot grass, came to India as a contaminant with improved wheat. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு இந்தியன் எக்ஸோட்டிக் ஸ்பீஷியஸ். இது கண்டாமினன்ட் வித் இம்ப்ரூவ்ட் வீட், வீட்டின் இம்ப்ரூவ்டு வெரைட்டிக்கு தான் நம்ம இது கொண்டு வந்திருக்கு. இது வீடு பேண்ட் கலா நமக்கு தேவையில்லாதது. அட்வான்டேஜஸ். pollen grains is rich in nutrition. pollen grains என்ன இருக்கு? நியூட்ரிஷன் நிறைய இருக்குன்னா அடுத்து க்ரோ ஆகணும்ல. they are take as tablets and syrups to improve health. நமக்கு இதோ டேப்லெட்ஸ் ஆயிட்டும் சிரப் ஆயிட்டு எடுக்கலாம், நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. எது? pollen grains. pollen consumption has been claimed to enhance the performance of athletic and race sports. இந்த pollen யாரெல்லாம் சாப்பிடுமோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அத்லெட்டிக் எல்லாம் இதை எடுத்துக்கலாம், ரைஸ் ஸ்போர்ட்ஸ் அவங்க எல்லாம் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னெல்லாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் மாதிரி நமக்கு பார்க்கலாம். viability. The period for which a pollen grain retain its ability to germinate is called pollen viability. ஒரு pollen grains என்னது? எவ்வளவு நாள் அதுக்கு என்ன பண்ண முடியும்? திருப்பி ஜெர்மினேட் பண்ண முடியுமா? அதுதான் என்னோட வயபிலிட்டி. சிலதுக்கு ஷார்ட் டேர்மா இருக்கும், சிலது லாங் டேர்மா இருக்கும். இன் cereals like rice, wheat, etc. pollen viability is minimum up to 30 minutes.
while in Rosaceae, Leguminosaceae, Solanaceae, it up to several months. ചിലതിൽ பார்த்து കഴിഞ്ഞാൽ എക്സാമ്പിൾ ആണ് റൈസ് വീട്ടിലെല്ലാം പോളൻ ഗ്രെയിൻസ് അതിൽ നിന്ന് ആന്തർ റപ്ചർ ആയി വെളിയിൽ വന്ന് സ്റ്റിഗ്മയിൽ ஃபால் ஆகுனா 30 மினிட்ஸ்க்குள்ள ஃபால் ஆகுனால வெளியில வந்தாலே 30 மினிட்ஸ்க்குள்ள ஸ்டிக்மேல் ஃபால் ஆகுனா தான் அது என்ன ஆகுது growth will be take place, otherwise destroyed. இனி ரோசேசியா, லெகுமேசியா, சொலனேசியா எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, several months எதுவும் ஆகாது அப்படியே இருக்கு. தென் cryo preservation by liquid nitrogen. pollen grains நமக்கு என்ன பண்ணலாம், cryo preservation பண்ணலாம் liquid nitrogen, அதாவது -196 டிகிரி செல்சியஸ்ல நம்ம pollen grains என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். that is we call as pollen bank. ஓகேவா, ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு நமக்கு தேவையில்ல, அப்போ அதை திருப்பி எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ணதுக்கு ஃபர்டிலைசேஷன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். A typical angiospermic anther is bilobed and tetragonal consists of 2 microsporangium, 3 microsporangium, 4 microsporangium, 1 microsporangium. Which is correct? Very good. 4 microsporangium. இல்லையா, 4 பேக் இருக்கு, அது ஃபியூஸ் ஆகி பிறகு ரெண்டா மாறும். What is polyploid of cell of microspore tetra? ஓகேவா, மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு என்னது, polyploids of cells of microspore tetra is that haploid, diploid, triploid, polyploid. ஓகேவா, what is the ploidy of cell of the microspore tetra? Microspore tetra என்னது, haploid. ஓகேவா, 4 haploid cells தான் அதுக்குள்ள இருக்கும். Which of the following weeds has become a major cause of pollution allergy in India? இந்தியால பொல்யூஷன் காஸ் பண்ணா வீடு நம்ம தான் படிச்சிருக்கோம் இல்லையா, என்னது, பார்த்தீனியம் இல்லையா. 1 மார்க் கேட்கும். Indian is made up of, Indian எதனால உருவாக்கப்பட்டிருக்கு, Indian is made up of cellulose and pectin. Very good, it is made up of pectin and cellulose. Pollen viability of rice and wheat plant is 30 hours, several months, 30 minutes, 30 seconds. 30 minutes, very good.